பிசாசு ஒரு கட்டு கொண்டு வருகிறான். அந்த கட்டுடைய பகுதி அந்த என்னன்னா மரணத்தின் கட்டு. ஒரு கட்டு மரணத்தின் கட்டு. அந்த மரணத்தின் கட்டு சாவை நோக்கி கொண்டு போகுது. இரண்டாவது கட்டு பாதாளத்தின் கட்டு. பாதாளத்தின் கட்டு மன நோயின் பிரச்சனையை கொண்டு. மூணாவது கட்டு அது பலவீனத்தின் கட்டு. இந்த பலவீனத்தின் கட்டு நாட்களா 18 வருஷம் வந்தது. ஐந்தாவது பலவீனத்தின் கட்டு மாத்திரல்ல, அந்த சாத்தானுடைய கட்டு என்ன பண்ணுச்சுன்னா அது கழுத்திலே கட்டுது, அது தோள்பட்டையிலே கட்டுது. இன்னொன்று சொல்றதுக்கு லாசருவின் வாழ்க்கையில கையையும் காலையும் முகத்தையும் கட்டினது. இப்ப இந்த பையாரியான சொன்னாரு, உங்ககிட்ட ஒரு விலை மதிப்பு உள்ள பரிசுத்தத்தை என் ஆண்டவர் உங்ககிட்ட கேட்கிறார். நீ அன்புக்காக எதையும் செய்யக்கூடிய ஒரு ஆளா கர்த்தருடைய ஆவியானவர் காண்பிக்கிறார். ஆனா சத்துரு ஒன்று பலவீனப்படுத்தி கொண்டே இருக்கிறாங்க. ஆண்டவர் சொன்னாரு, தாயின் வேண்டுதலை நான் கேட்டிருக்கிறேன் அப்படின்னு கர்த்தருடைய ஆவியானவர் சொன்னார். அப்ப இதுவரைக்கும் விழாவில் இருந்தது தேவர்கள். இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில பரிசுத்தத்தை இழக்காம இருக்கிறதற்கு முதன்மை காரணம் அல்ல. சொன்ன ஓச்சம் அல்ல, வேண்டுதலை பார்க்கணும். இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு, உன்னை நேசிக்கிறதுனால சொல்றாரு, உன்னை நேசிக்கிறதுனால உண்மை தேவனுடைய திட்டம் இருக்கிறது. அது உன் தகப்பன் செய்யாத ஒரு மகிமையான காரியத்தை செய்ய என் ஆண்டவர் உன்னை அவர் நினைத்து இருக்கிறார். பரிசுத்தத்தில் முன்னேறி வா என்று என் ஆண்டவர் உனக்கு அழைப்பு கொடுக்கிறார். எனக்கு கவனிக்கணும். அடிக்கடி உனக்குள்ள ஒரு தனிமை உணர்வுடைய பகுதி வருகிற நிலையை ஆண்டவர் காட்டுகிறார். அந்த தனிமை உணர்வு உன் அடிக்கடி உன் மனதை காயப்படுத்துகிற நிலையை என் ஆண்டவர் காட்டுகிறார். இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சொன்னாரு, இன்னைக்கு சொன்னாரு, அந்த தனிமை உணர்வு உடைய கற்றினால உனக்குள் வருகிற சாத்தானின் தாக்குதலின் பகுதியை ஆண்டவர் உன்னில் இருந்து விடுவிக்க திரும்புகிறார். சொன்ன தேவமனுஷன் தலைமுறை சாபத்தை இருந்து ஆண்டவர் உன்னை விடுவிக்கிறாங்க. ஆரோனுடைய கோல் துடித்தது போல இயேசப்பா உங்களை திரும்பவும் அவன் நம்புகிறான். அவருடைய உன்னுடைய பகுதியை செய்ய ஒரு ஆதரவாய் நிற்பாயா என்று என் ஆண்டவர் உன்னிலே அவர் கேட்கிறதை நான் பார்க்கிறேன். உனக்குள்ள மந்திரவாதத்துடைய பாதிப்பினுடைய சத்துருவின் கட்டு இருக்கிறத ஆண்டவர் கண்டாரு. இப்போ அந்த சாத்தானுடைய ரகசிய கட்டு உன்னிலிருந்து அவர் அவிழ்க்கிறார். அது ஆண்டவருடைய வல்லமை மேல வருது. இடுப்புக்குள்ள இருக்கிற சாத்தானுடைய கட்டு இப்ப அது வெளிவருது. அது வெளிவருது, அந்த சத்து வெளிவருது. நான் அதை பார்க்கிறேன். உன் இடுப்புக்குள்ள இருக்கிற சாத்தானுடைய இப்பொழுது இயேசுவின் ரத்தத்தினால அந்த மந்திரவாதத்துடைய ஆவி நாட்களாய் கட்டி வைத்திருக்கிற அந்த சாபமான கிரியை என் ஆண்டவர் முன்னிலிருந்து அவிழ்க்கிறது. அது வெளிவருது. வல்லமை பிசாசு வா, வல்லமை பிசாசு இப்போது வெளிவருது. அது வீட்டை விட்டு அது வெளியே வருது. அந்த முகம் வெளிவருது. இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் காட்டுறார். மனசுக்குள்ள ஒரு கசப்பு விஷயமா வீட்டுக்குள்ள ஒரு மனுஷமான ஆவி வீட்டுக்குள்ள வருது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு,
அதுக்குள்ள தீங்கு வரும்படிய சத்து போராடுற நிலை. இப்போ அந்த சத்தானை கட்டு அவிழ்க்கப்படுற நேரம். ஒன்னிலிருந்து அவர் அவிழ்க்கிறாரு. ஐயா ஜாலியா ஒன்னிலிருந்து அவர் அவிழ்க்கிறாரு. அந்த பொல்லாத அந்த எங்களுடைய ஆவி கட்டு அது வெளிவருது. அது வெளிவருது. ஆண்டுடைய வல்லமை அவர் மேல பாயுது. ஆண்டுடைய வல்லமை இருக்கிற வல்லமை அவர் மேல பாயுது. இனி அந்த நிழல் வீட்டுக்குள்ள நடமாடுது. அந்த சத்துடைய நிழல் இப்போ உங்களுக்கு நீங்குது. அந்த கட்டு முடியுது. ஜீவனுள்ள ஆண்டவராக இயேசு ஆண்டுடைய கரம் மேல வைக்கப்படுது. அடிக்கடி அடிக்கடி ஒரு மன அழுத்தம் அடிக்கடி உங்க வாழ்க்கைக்கு ஆண்டவர் காட்டுறாங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொன்னாரு, நீ பெரியவனா இருக்கணும், காலத்தை பார்த்தா உனக்கு ஆசீர்வாதமா இருக்கணும். ஆனா பொல்லாத சாபமான ஆவி உன் வாழ்க்கையின் பகுதியில் என்னை முன்னேற முடியாத தடை பண்ணுறாங்களே ஆண்டு கட்டவாங்க. இன்னைக்கு ஆண்டோட வல்லமா மேல வருகிறது. உன்னை அவர் நேசிக்கிறார். உன்னை விடுதலை செய்கிறாங்க. ஆண்டு சொல்லாமா நிறைய கண்ணீரோடு கேட்டீங்க. அண்ணா போல கண்ணீரோடு ஜெபம் பண்ணிட்டீங்க. நீங்க ஜெபம் பண்ணி அநேகம் ஒரு தெய்வீக சுகத்துக்கு வந்திருக்கிறாங்க. நீங்க ஜெபம் பண்ணி அநேகருடைய கண்ணீர் துடைக்கப்பட்டிருக்கு. ஆனா இயேசு சொன்னாங்க, அநேகருடைய கண்ணீர் துடைக்கப்பட்டாலும் அவருடைய உபத்திரவத்தை விட மாறல. உபத்திரம் கூட்டிகிட்டே இருக்கு. நிறைய நேரம் சொல்றீங்களான்னு என் ஜெபத்தை கேட்கிறாரா, என் வேண்டுதலுக்கு பதில் தராரான்னு கேட்குறீங்கள. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு, நான் பதில் கொடுக்கிறவங்க மாத்திரம் இல்லை, நான் உங்களை ஆசீர்வதிக்கிறவரா அவன் எதிராளிக்கு பிரதிபலனை கொடுக்கிறவனாக இருக்கிறேன். இன்றைக்கு கர்த்தருடைய என்ன சொல்றேன், நீ சமூகத்தில் காக்கிறீர்கள். நீ பிள்ளைகள் பகுதிக்காய் வேதனை அடைகிற ஒரு பிள்ளைக்காய் நீ வேதனை அடைகிறம்மா. நீ பின்னாடி பின்னாடி நிற்கிறது ஒரே ஒரு வாரம், பிள்ளையின் வாரம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ சத்த பாரத்தை சொல்ல வேண்டாம், உன் பிள்ளையின் குடும்ப பாரத்தை அவர் சுமந்து நல்வழிப்படுத்துவேன். இன்றைக்கு சொன்னாங்க, நீ ஜெபிக்க முடியாத கால ஜெபம் ஜெபிக்க முடியாத உன்னை கட்டி வச்ச முகம்